மட்டும் இப்படி குளையா கட்டு கட்டா பிடுங்கி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தனாங்க. ஊற விட்டு 2 நாள் ஊற விட்டுறீங்க. நார்மலாவே ஒரு நேரத்துல ஒடிச்சாலே ஒரு குடும்பத்துக்கு வதக்குற மாதிரி நிறைய வந்து மார்ச் மாதம் போடுறது. 3ஆம் மாதம் போடுவீங்க நேரத்துக்கு. மார்ச் மாதம் வீட்டுக்குள்ளேயே நட்டு அந்த வைக்கிறது. அப்போதான் ஏப்ரலுக்கு மேய்க்கு பிறகுதான் வெளியில. இப்போ நீங்கள் அடுத்து கறிவேப்பிலையே பார்க்குறீங்க. இதே மாதிரி இன்னும் ஒன்றுமே வச்சிருக்கிறேன். பெருசாக அப்படியே பாருங்க, குதிரை சாணம் எல்லாம் போட்டு கிடக்குது நிறையவே. ஆனால் சில பேருக்கு கவனிக்கணும், சில பேருக்கு அளவுக்கு அதிகமாக போடக்கில்ல சுட்டு போடும். உங்கள் விதைகள் எங்கே எடுக்கிறது எப்படி என்று சொல்லி இப்போ பச்சை மிளகாய், அதாவது மிளகாய் செடியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பப்பாசியோ அல்லது அகத்தியோ இதுகள் எப்போ உள்ளுக்க கொண்டு போகணும். முத்தை விட்டு 2 கிழமை காய். அதுக்கு காய்க்கிறதுக்குண்டு மருந்து போடுறீங்களா? இருந்தானே மோர் அல்லது தயிர், அதை நான் தண்ணியில் கரைச்சி போட்டு அடிக்கடி கொண்டு விடுவேன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் மோகனண்ணா சுய்யக்கா விட்டு நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த அகத்தி மரம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி. இங்கே இருந்து தான் நான் அகத்தி விதை வாங்கி ஒரு 4-5 பேருக்கு கொடுத்தேன். நான் அகத்தி விதையுமே முதல்ல அவைகளை வணக்கம் சொல்லிக்கொண்டு நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம் அண்ணா. இந்த அகத்தி விதை இங்கே எங்கேயாவது வாங்கலாமா? ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கொடுத்தது ஒரு சில பேருக்கு தான். இப்போ நிறைய பேருக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே எங்கே வாங்கலாம், அல்லது இது இந்தியாவில் இருந்து தான் சுகமாக எடுக்கலாமா? இந்தியாவிலே சிலோனிலும் இருந்து எடுக்கலாம். நாங்கள் ஒரு சிலோனில் இருந்து கொண்டு வந்தோம். வீட்டில் தெரிஞ்சாக்கிற வீட்டில் இருந்தால் எடுக்கலாம். இந்தியாவில் தான் வந்தாங்க வேண்டாங்க. இந்தியாவில் வேண்டலாம். கடையிலேயே விதைகள் விற்கிற கடையிலேயே விற்கணும். அப்போ ஈஸி இந்தியாவில் எடுக்கிறது ஈஸி. இது நீங்கள் வச்சுட்டால் விண்டருக்கு எப்படி பாதுகாப்பீங்கள்? சாடிக்குள்ளே வச்சிருக்கிறீங்கள். இப்படி நிறையவே வளர்ந்து வந்திருக்குது. இதை விண்டருக்கு எந்த 9ஆம் மாதம், இப்போவே 8ஆம் மாதம் முடியுது, 9ஆம் மாதம் அப்படி. இதில் விட இதுக்கு முந்தி வைக்கல பெருசாக வளர்ந்துருக்கா? இவ்வளோதான் வளர்ந்துருக்கா. நாங்கள் விண்டருக்கு எரிஞ்சு போட்டோமே. விண்டருக்கு எரிஞ்சு போட்டீங்க. இந்த உள்ளுக்கு வச்சு போக யோசிக்கு. உள்ளுக்குள்ள வச்சுதுன்னு சொன்னால் அடுத்த முறை வெறும் என்ன உள்ள வச்சு வெறும் நாங்கள் என்ன யோசிக்கல. என்னடா அடுத்த முறை வரைக்கும் அப்புறம் இதுல இருந்து வளர்றது கெதியில வளருந்தா இது வட்டி விட்டு வளரும் என்ன இடையில வட்டி இல்லாமல் தடுத்து வரும் என்ன அப்படித்தான் பாரதன். கூடுதலாக மரமாக தானே அங்கே வர்றது. இங்கே கொஞ்சம் காலம்தான் பக்கம் இருக்கிறபடினால சாடிக்குள்ளே வைக்கலாம். இப்போ பால்கனி, அதாவது நிறைய பேர் பால்கனியில் உள்ள நாங்கள் எப்படி வைக்கலாம்ன்ட்டு கேட்பீங்க. இப்படி சாடிகளில் வச்சு உண்டாக்குறதே இதுகளையே அகத்தி எல்லாமே பால்கனியில் வைக்கலாம். மற்றது இந்த இலியல் பார்க்குற அன்பர்கள் நினைப்பினம் இந்த இலியல் காணுமோ இப்படி ஒரு 5-6 இலை தானே வருமென்று சொல்லி கணக்கு, அதாவது கணக்க மரம் உண்டாகணும். அல்லது முடிச்சு விட்டு அடுத்த வருஷம் கணக்கு வரும். கட்டு வைக்கும். இப்பவே இதை குறுத்து கட் பண்ணி விட்டா நிறைய வைக்கும். முடிச்சு விட்டா பெரிய மரமா வரும். அப்ப முறிச்சு விடலாம். கிளி விட்டா கட்டு வச்சு வரும். அப்போ அதை கூட அதை நீங்கள் இதுவரையில செய்யலை. என்னடா கணக்கை கண்டு நிற்கிறபடினால அதை செய்யலை. ஆனால் அது செய்தால் இன்னும் கூட இல்லை வருந்தானே. இது என்னென்னத்தோடு எப்படி தனியாக வறுக்கிற மட்டும்தானா? கூடுதலாக நான் கேள்விப்பட்டது இந்த அகத்தி இலைன்னு சொன்னால் சொதி வைக்கிறது, மற்றது வயிற்று புண்ணுகளுக்கு நல்லா. வயிற்று புண்ணுக்கு நல்லமென்று சொல்லிவினோம். என்னென்னு சொன்னால் சொதின்னு சொன்னால் குழந்தை பிள்ளையுமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். வாயாவியலுக்கு சாப்பிடணும்னு சொல்கிற ஊரில் சொல்கிற அகத்தி இல்லை வாயாவியலுக்கு அது சொதி வைக்கிறேன்ட்டு சொல்லி. மற்றது இங்கே சுய்யக்கா சொன்னால் தான் கூடுதலாக வரதானே செய்து வறுத்து சாப்பிடலாம் சுண்டி. ஆனால் இது என்ன அகத்திலேயே அவ்வளோ முக்கியமோ இவ்வளோ கஷ்டப்படணும்னு யோசிப்பீங்க. உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை அது போக்கும். அதுக்காகத்தான் இந்த மாட்டுக்கு கொடுக்குற பழக்கம் எல்லாம் இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நஞ்சை சாப்பிட்றதுண்டு இல்லை. சில காய்கறிகளோ எங்களுக்கு தெரியாமல் போய் சேர்ற அந்த நச்சுத்தன்மை இதுகளை இது போக்காட்டுமன்றதை
வர்றதுக்காகத்தான் இந்த அகத்தியிலேயே கட்டாயம் சேர்க்க சொல்லப்படுது. இலை வகையில் இதுவும் முருங்கை இலைக்கு அடுத்ததாக அகத்தியிலையும் முக்கியமானது ஒன்றாக காணப்படுது. அதனால் தானோ சுயக்கா தெரிஞ்சு எத்தனை வருஷமாக இது நட்டு பாவிச்சு கொண்டு வாரீங்க? நாங்கள் இப்போ 5-6 வருஷமாக ஒருக்கா மட்டும் இப்படி குளையாக கட்டாக பிடுங்கி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தனாங்க. அந்த ஒரு வருஷம் மட்டும் அந்த கண்ணாடி கூட்டுக்குள்ளே செய்தது. அது அப்போ என்ன செய்கிறோன்னு தெரியாது எங்களுக்கு. எல்லா காரில் கொண்டு போய் போகிற இடம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் நடுவில் மடிக்கடி கேப்பினா அகத்தி இப்போ வச்சுக்கிறீங்க, அகத்தி இப்போ வச்சுக்கிறீங்க. கண்ணாடி கூட்டுக்குள்ளே சரியா பெரிய மரமாக வந்தது. அப்போ அது அந்த என்னன்னு சொல்கிறேன் முருங்கையில் கட்டு வேறு அப்படிதான் கட்டாக பிடுங்கி எல்லாருக்கும் கொடுத்தனாங்க. நியாயமான கட்டா நட்டறீங்க. கணக்கு அந்த கொட்டையை அவ்வளோ நட்டு விட ஊற விட்டு 2 நாள் ஊற விட்டுறீங்க. அதை விட பாவக்கொட்டையும் அப்படித்தான். பாவக்கொட்டையும் 2 நாள் ஊற போட்டு பிடிச்சா எல்லாம் முளைக்கும். எல்லா கொட்டையுமே நோமலா ஊற விட்டா ரெடி ஆகிடுவேன். அப்போ அகத்தி இலைக்கு உண்மையிலே எல்லா மக்களும் விதைகள் எடுக்கிறது ஈஸி, கஷ்டம் இல்லை. நீங்கள் இந்தியா போய் வர்றவையோ இதண்டோ அல்லது ஒரு ஆள் கொண்டு வந்து கூட மெட்டலைக்கு கொடுத்து எல்லா கடையிலும். ஆனால் இந்த வருஷம் இது செழிப்பு இல்லாமல் அழிச்சு அந்த இல்லாமல் இருக்குது. நார்மலாகவே ஒரு மரத்தில் ஒடிச்சாலே ஒரு குடும்பத்துக்கு வதக்குற மாதிரி நிறைய வந்துடும். இந்த முறை இன்னும் தெரியாது. இந்த முறை மற்ற பயிர்களும் சிலவள கத்தரிகளும் கூடவே ஒரு சிலர் குளிர்களால நிறைய வரையில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இருக்கிறத மற்றது பழுக்க விட்டுறாதேங்கோ. ஏன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ இந்த இலையை கூட இந்த பழுத்த இலையண்டு போட்டு எறியாமல் இதை வடிவாக கழுவி போட்டு இதுகளெல்லாம் பாவிக்கலாம். ஏன்னு சொன்னால் இது மருந்துக்கு சரி. இந்த ஒவ்வொரு இலையும் நீங்கள் கழுவி எறிஞ்சிங்கன்னு சொன்னால் ஒரு வீணாக்குற இவ்வளோ கஷ்டப்பட்டு தந்துட்டு அந்த பழுத்த இலையும் வீணாக்காமல் அதை பிரயோகிக்க வேணும். நாங்கள் பார்த்தோம் இப்போ அகத்தியில் அதாவது நீங்கள் கண்டுகள் உருவாக்கிட்டு அதை விண்டருக்கு உள்ளுக்க வச்சு அதை பாதுகாக்க பாருங்க. ஏன்னா அடுத்த முறைக்குமே அதை திரும்ப அது வரும். அது வருஷக்கணக்காக நிற்கக்கூடியது உங்களோட பாதுகாப்பில் இருக்குது. அப்போ கஷ்டம் அப்படி பாதுகாக்கிற கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு முறையுமே அந்த விதிகளை எடுத்து என்ன எப்போ நீங்கள் அந்த விதிகளை போடுறீங்க? இப்போ அன்பர்களுக்கு அது மார்ச் மாதம் போடுறது. 3ஆம் மாதம் போடுவீங்க. நேரத்தில் மார்ச் மாதம் வீட்டுக்குள்ளேயே நட்டு அந்த வைக்கிறது. பேருந்து தான் ஏப்ரலுக்கு மேய்க்கு பிறகு வெளியில் கொண்டு வருவீங்க. இப்போ கண்ணாடி கூடு உள்ளவையாக்கா? கண்ணாடி உள்ள கண்ணாடி கூட்டுக்குள்ளேயே வைக்கலாம் நேரத்துக்கு. ஏன்னா இன்னொரு வீட்டை போன போது ஸ்ரீரஞ்சனை விட்டா நல்லா இதாக வளர்ந்துட்டுது. ஏன்னா கண்ணாடி கூடு தானே வெக்கைக்கு நல்லா வளர்ந்து வருது. அதுதான் நண்பர்களே, நீங்கள் தோட்டமாக கண்ணாடி கூடு வச்சிருக்கிறவைக்கு இன்னும் மிக மிக சிறந்தது. இது இப்படியான பயிர்கள், அதாவது ஏசியன் பயிர் அதுகளுக்குள்ள வைக்கல கூட வளரும். மெட்டது நல்லா குதிரை சாணமோ பசலையல் போட்டு மெட்டது பார்ப்போம். இப்போ பால்கனியில் நடுறவையுமே அவைகளுக்கும் மேல் மாடிகளில் இருக்கிறவ மாடி வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இதன்றவை கூட அவைக்கும் நல்ல வைக்கையாக இருக்குது. மேலே வைக்கல நல்லா வரும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் பீட்ரூட்டை பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் பீட்ரூட்டும் இங்கத்தே காலநிலைக்கு கூடுதலாக 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் மட்டும் நிற்கும். 11ஆம் மாதம் மட்டுமே பீட்ரூட்டு நிற்கும். மற்றது அது போடுற பசலைக்கு ஏற்ற மாதிரி பால்கனியில் உள்ளவே சாடியில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அது சாடிக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே நிறைய குதிரை சாணங்களும் சேர்த்து கொம்போஸ்டும் சேர்த்து போட்டதில் அழிச்சு வளர்ந்துருக்கு. அப்படி தான் எங்களுடைய அம்மாவே சொல்லிவிடும், நல்லா அழிச்சு இருக்கு அப்படி என்று நம்ம அந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. அப்படி இலியே நிறையவா வந்திருக்குது. நீங்கள் அந்த இலியை வீணாக்காமல் கீரையோட சேர்த்து அந்த இலியையுமே கலந்து போட்டு கீரை கறியாக காய்ச்சலாம். அதையுமே நாங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் பால்கனிக்காரருக்கும் அது சிறந்தது. இப்போ அகத்தி எல்லாருமே நடலாம். பால்கனியில் உள்ள வைக்கும் அந்த சாடியில் உள்ளதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி நீங்கள் ஒரு அளவான சாடி, இப்போ அது பெரிய சாடியாக இருக்குது, உங்களுக்கு ஒரு அளவான சாடியாக வச்சு பால்கனியில் உருவாக்கலாம். இப்போ நாங்கள் அந்த பால்கனியில் வைக்கலாம். பெரிய சாடியோ சின்ன சாடியோ உங்கள்கிட்ட எந்த சாடி இருக்கோ வைக்கலாம். அண்ணா இது என்னென்ன பசலை போட்டு இப்படி எந்த மாதத்தில் நீங்கள் வச்ச? நீங்கள் இதுக்குள்ள குதிரைச்சாணியும் இந்த மரப்பழத்திலும் அரைச்சி போட்டு இங்கே பாருங்க. கிட்டத்தட்ட இந்த சாடிகளே எத்தனை பீட்ரூட்டு நட்டுருக்குறீங்க?
இது மரத்தோட இது புள்ளிக்கு 20 கூட நிற்குதுன்னு பெருத்து வந்தும் இருக்குது. ஓ நல்ல இலியல். இந்த இலியலை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பசலி எப்படி இருக்குது, கீழே மண்ணுக்குள்ளே போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேலே வரும். அப்போ நீங்கள் அதையும் யோசிக்கணும். பசலியல் போடாமல் சும்மா எதிர்பார்க்கலாது. பசலியலை போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இலியலுமே மற்றது நீங்கள் கீரையோட காய்ச்சல் இல்லை, கீரையோட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த கிழங்கு பெருத்துட்டால் அந்த கிழங்கோட சேர்த்து இந்த இலியையும் சேர்த்து கிழங்கோட சேர்த்து வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 சாடிக்குள்ளே அப்படி செய்திருக்கிறோம். இந்த பீட்ரூட்டு நல்ல பெருசாக அப்படியே பாருங்க, குதிரை சாணம் எல்லாம் போட்டு கிடக்குது நிறையவே. ஆனால் சில பேர் கவனிக்கணும், சில பேருக்கு அளவுக்கு அதிகமாக போடக்கில்ல சுட்டு போடும். உங்களுக்கு அதை அரிஞ்சு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டு வந்தீங்கன்னா சரி. மற்றது அதுக்குள்ள மிளகண்டும் வச்சுருக்குது. இந்த மிளகண்டு விதை இப்போ கூடுதலாக எங்கே இருந்து இந்த விதையை எடுக்கிறீங்கள்? இது எங்களோட செத்து மிளகாய் போட்டு செத்து மிளகாய் ஒட்டி போட்டது. ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் எடுப்பீங்களா? ஒரு கடையில் கொண்டு செத்து வாங்குகிற செத்தல் மிளகாயிலே போடுறீங்க. அதில் ஒட்டி போட்டது. ஓகே ஓகே. ஒரு சிலர் என்னென்னு சொன்னால் அந்த இதுலேயே அந்த மிளகாய் இதில் இப்போ ஒரு அன்பர் கேட்டிருந்தார், அதாவது ஏசியன் மரக்கறிகள் காய்கறிகள்ன்ற விதியல் எங்கே எடுக்கிறது எப்படி என்று சொல்லி. இப்போ பச்சை மிளகாய் அதாவது மிளகாய் செடியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் செத்தல் மிளகாய் வாங்குறோம் தானே, அந்த செத்தல் மிளகாய் அதில் இருந்து தான் எடுத்து போட்டிருக்குது. அதில் இருந்து எடுத்து போட்டுட்டால் முதல் முறையாக காயல் வந்ததுன்னு சொன்னால் அது பழுக்கிற 1-2 பழங்களை எடுத்து வச்சு நீங்கள் தொடர்ந்து அப்படி செய்யலாம். என்ன விதியல் வர்ற காய்கறி வைக்கிறீங்களோ அதில் முதல் காய்க்கிறத பழுக்க விட்டு எடுத்து நீங்கள் வடிவாக காய விட்டு வைக்கலாம். அதை எடுத்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பீட்ரூட்டு பார்த்தோம். பக்கத்தில் நீங்கள் பப்பாசி, இது எவ்வளோ காலம் வேண்டாம்? இந்த 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம். பப்பழம் போட்டு சாப்பிட்டு போட்டு விட்டேன், கடையில் போட்டு சாப்பிட. ஆனால் அடி நல்லா மொத்தமாக இருக்குது. அடுத்த வருஷம் காய்ச்சி பண்ணிக்கணும் பார்ப்போம். இல்லை அடி மொத்தமாக இருக்குது. இப்போ இது மண் சாடி, இது மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளை திரக்கொட்டை சாடி கொஞ்சம் நல்ல பெலமாக தான் இருக்குது. தாங்க திரக்கொட்டை சாடி. ஓ அடுத்த சாடி விற்கும், பெரிய சாடியை மாற்றும். வீட்டுக்குள்ளே அப்படியே சும்மா தூக்கொண்டே வச்சிருக்கீங்க ஒரு ஜன்னல், அதாவது வெளிச்சம் உள்ள பக்கத்தில். இப்போ இது 2 வருஷம் பண்றீங்க. 2 வருஷத்துக்கு வளர்ந்துருக்குது. அடுத்த வருஷம் காய்க்கும் பார்ப்போம். இல்லை நல்ல செழிப்பாக தான் இருக்குது. ஆனால் இப்படியான கண்டு உதாரணத்துக்கு அதாவது ஏசியன் பப்பாசியோ அல்லது அகத்தியோ இதுகள் எப்போ உள்ளுக்க கொண்டு போகணும்? கொண்டு போகணும் 9ஆம் மாதம் கடைசி. எடுத்து சொன்னால் இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் மாறித்தான் வருது. இப்போ இந்த நேரம் எல்லாம் இன்றைக்கு நல்லா கொஞ்சம் குளிராக இருக்குது. நோமெல்லாம் நல்ல வெயில் இருக்கிற இது 6 மணிக்கே இருட்டுற மாதிரி வருது. அதனால் வெதரை பார்த்து நீங்கள் கிட்டத்தட்ட 10 கிராட்டுக்கு குறைய வந்தால் கொண்டு போகணுமா? 10 கிராட்டுக்கு குறையக்கூடாது. இப்போ 9ஆம் மாதம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கிராட்டுக்கு குறைஞ்சதுன்னு சொன்னால் இதை நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு போய் வச்சு கண்ணாடி கூட்டுக்குள்ளே இருக்கிறபடியினால. ஓகே. அப்போ பப்பாசியை பார்த்தீங்களா நல்ல விளைச்சல் பார்ப்போம். அடுத்த முறை பப்பாசி காய்க்குதா பழக்குதா என்னட்டு சொல்லி சி அது வரும். அந்த அடி நல்லா தடிச்சிருக்குது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் பாவல். இதில் நீங்கள் எங்கட விதை நான் போன வருஷம் காய்ச்ச விதை, போன வருஷம் நீங்க காய்ச்சி அதில் எடுத்த விதை, அதுல அந்த மெட்டது அந்த விதை எடுக்கிறது இல்லையான்னா இந்த பாவக்காயோ அல்லது புடோலங்காயோ மிளகாயோ முதல் காய்க்கிறதையா நீங்க பழுக்க இடையில பழுத்தது. ஒரு ஆக்கள் முதல் பழுக்கிறதையே விடியினம், ஒரு எதுண்டான பரவாயில்லை. ஆனா எடுக்கிற இது நல்லதா இருக்கணும். பழுத்ததா பெருசா நல்லதா இருக்க மரத்திலே விட்டு பழுத்தா போல அந்த விதம் இருக்குது. நான் 3 நாள் தான் போடுறோம். அதையுமே அன்பர் கேட்டிருந்தேன். ஆனால் அதுக்குமே இல்லாமல் முதல் தடவையாக ஒரு ஆளுக்கு பாவல் நட வேணுமென்று சொன்னால் அப்படி விதி எங்கேயும் எடுக்கலாம். இப்போ நாங்கள் நீங்கள் பழகிறோம்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட மாறிக்கிறி எடுக்கிறோம். இஞ்சி எங்கே கடைகளில் வாங்கக்கூடிய மாதிரி இல்லை. முத்தை விட்டு 2 கிழமை காய். ஆனா இந்த சாடி காணுமா? இந்த பாவல் இதுக்கு சாடி காணும். இளம் தான் கட்டாயம் தேவையான ஒரு 4 மரம் நிக்குது.
இந்த கிலோ பாரு அங்கே ரோடு அங்கே வெளியே நிற்குது. இங்க நெல்ல காயல் எல்லாம் வந்திருக்குது. அது எங்கள் வெளியே நிற்கும் பாரு, அந்த விழா பேர் வந்து தடி தான் போகுது. அங்கே நிற்குது. அங்கே நிற்குது, அங்கே தான் வெளியே தொங்குது ரோட்டில். இந்த மாதிரி தான் இது உங்களுக்கு வேலி இருக்கிற படிக்கனால வேலியோட விட்டுருக்குறீங்க. மெட்டர் என்னன்னு சொன்னா ஒரு சிலர் கண்ணாடி கூட்டுக்குள்ள வைக்கிற நீங்கள் கண்ணாடி கூட்டுக்குள்ள கதவுகளை திறந்து விடுறது முக்கியம். கூடுதலாக மூடி இருந்தால் அதுக்குள்ள மகரந்த சேர்க்கைகள் தேனீக்கள் போகாது, மகரந்த சேர்க்கை இல்லாதால செழிச்சு வளருமையோடைய காய்க்காது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலியோட விட்டுறது காத்தோட்டம் வெளிச்சம் மற்றது பக்கத்தில் இங்கால கண்ணாடி கிளாஸ் அந்த கூடி இருக்குது, எல்லாமே வெளிச்சமாக அமைஞ்சிருக்குது. இங்கே வர வர ஒவ்வொன்றா வந்து கொண்டு இருக்குது. என்ன 2 இனம் இருக்கு போலையா, வெள்ளையும் இருக்கு மற்றதும் இருக்கு. நாங்கள் மித போட ஒட்டா போட்டாதானே இது பச்சை வெள்ளை காய்க்குது. அங்கே இருக்குது அடுத்தடுத்து அப்படியே இதில் காய் அங்கால வெள்ளை. எந்த இனமான நல்லம் பச்சை தான் அந்த சரம் நல்ல மட்டும் சொல்லுது, சுகருக்கு நல்ல பச்சை சொல்லி கொஞ்சம் கடுமையா கைப்பு கூட சொல்லி வெள்ளை ஊர்ல வெள்ளை தானே, ஊர்ல வச்சு பாவக்காய் சொல்றது வெள்ளை பாவக்காய். நாங்களும் இப்படி அந்த இந்த பச்சை தான் குருவி பாவக்காய்ன்னு சொல்லி நல்ல மாமன். அதாவது கடும் உங்களுக்கு சுவர் வருத்தம் சீனி வருத்தம் உள்ள நீங்கள் இப்படியான பாவக்காய் ஓகே. ஆனா வெள்ளையும் நீங்க நோபலாயே சாப்பிடலாம். இந்தியாவில பச்சை தான் பேரு, இந்தியாவில பச்சை. நீங்கள் என்னதான் வருத்தத்துக்கு சாப்பிட்டாலும் இந்த பாவக்காய் மரவள்ளிக்கிழங்கு வாழைக்காய் கிழமையில 2 நாள் சாப்பிட்டா போதும். ஆக மிஞ்சினா 3ஆவது நாள், அதே அடுத்து 5 நாளும் பாவக்காய் 5 நாளும் வாழைக்காய் அப்படி சாப்பிடக்கூடாது. அதாவது பாவக்காய் வாழைக்காய் மரவள்ளிக்கிழங்கு இந்த 3ம் கவனத்தில் இருக்க வேணும். ஏன்னா இதுகளும் வாயு சம்பந்தப்பட்டது, அதனால 2 நாள் போதும். அப்படி இல்லை நீங்கள் மிஞ்சி 3ஆவது நாள் எடுக்கலாம். அடுத்தது தோடு தேசியா தோடையா தேசி. ஓ அல்டியில வாங்கினீங்க. இது இந்த வருஷமா போன வருஷமா? போன வருஷம் வாங்கினது. அப்ப உள்ள அப்ப இதுல இந்த உங்களுக்கு இந்த முறை காய் குறைவா? அந்த மரம் பெருசா வரும், பெரிய மரம் சடைச்சு வரும். ஜீவங்கார வீட்டுல 100 காய்கள் மேல மரத்தில் இருக்குது. அதுக்கு காய்க்கிறதுக்கு மருந்து போடுறீங்களா? ஒன்றும் இல்ல. அதாவது நார்மல் இது புளூமெனியிடம், அதாவது பூக்கண்டுக்கு போடுற மாதிரி குதிரை சாணியோட மிக்ஸ் பண்ணி விட்டது. நீங்க அதாவது இப்ப இன்னொரு இடத்துல போன போது அவ சொல்லிச்சுன்னா இந்த பூக்கண்டுக்கு போடுற மண்ணும் காய்கறிக்கு போடுற மண்ணையும் 2யும் மிக்ஸ் பண்ணினது. ஆனா நீங்க குதிரை சாணத்தை பூக்கண்டுக்கு போடுற மண்ணோட மிக்ஸ் பண்றீங்க. அதுக்கு நல்லா வருதுன்றால் ஓகே. மற்றது இங்காலும் முளகண்டை பார்க்குறோம். முளகண்டு இப்படி நல்லா குதிரை சாணம் எல்லாம் நுழைச்சிருக்கிறாரண்ணா. இது சிலோன் மிளகா தானே? செத்தல் மிளகாயிலே எடுத்தது சிலோன் மிளகாய். இது காய்க்க பிந்திட்டுதான் அல்லது இதுதான் காலமா? சரியா, கொஞ்சம் பிந்திட்டுது, கொஞ்சம் பிந்திட்டுதான் உண்மைதான். மற்றபடி அப்ப நெல்ல வெயிலா இருந்திருந்தா இன்னும் கூட காய்க்கும். என்ன பிந்தி போச்சு. இதுவுமே கூட இப்ப நீங்க பால்கனி உள்ளாக்கள் நெல்ல வெயில் பக்கம் சூரியன் வாரது மறைகிற பக்கங்களை அமைஞ்சிருக்கிற வீடுகளில் இருக்கிற நீங்கள் மிளகண்டுகள் நட்டா வரும் வெயில்களுக்கு ஏற்ற மாதிரி. தேசிக்க அடுத்த முறை பார்ப்பேன். நான் ஒன்று வச்சிருந்துட்டு அதை பட விட்டுட்டேன் தான். அடுத்த முறை இதை இந்த தேசிக்காய் கண்டு எண்ணெய் எப்படி விண்டருக்கு பாதுகாக்கிறீங்க? உள்ளுக்க வைக்கணும். இதுவுமே 9ஆம் மாதம் கடைசி கொண்டு போயிடணும். பிளஸ் நூல்காட்டு மட்டும் ஒன்றும் செய்யாது. ஓகே. நூல்காட்டு மேலே அந்த -1-2 வந்ததான் கொடுக்க, மற்ற நூல்காட்டு மட்டும் வெளியே நிற்கிறது. அது மட்டும் பிரச்சனை இல்லை. இத்தாலியில வெளியே நிற்குது, சித்திரம் நிற்குதா? இத்தாலியில நம்ம சித்திரம் வெளியே நிற்குது. நூல்காட்டு மட்டும் ஒன்றும் செய்யாது. ஒன்றும் செய்யாது. மைனஸுக்கு வந்தால் தான் செய்யும். மைனஸுக்கு வந்து காப்பிட்டு பிள்ளை ஒன்றும் செய்யாது. அடி வேற குழி பிடிக்காது தெரியாது. என்னுடைய சகோதரி வெளியிலேயே நட்டு வச்சிருந்தவ, அது பட்டை மாதிரி நட்டது பிறகு திரும்ப 5 ரூபா ஒன்றும் செய்யாது. -2 ஒன்றும் செய்யாது. ஒன்றும் செய்யாது. அடுத்து நாங்க தக்காளி நடுறோம். தக்காளி நீங்க கண்டு வாங்கினீங்களா அல்லது கடையில வாங்குற தக்காளியை தான் விதை போட்டீங்களா? அல்டியில வாங்கின கண்டு. ஓகே ஓகே.
என்ன மாதிரி காய்க்குதா அல்லது புடுங்கிட்டீங்களா? காயல் இருக்குது. இங்கே இடம் இருக்குது. இங்கே இருக்கு மற்றது இங்காலையும் இருக்குது. மற்ற பக்கத்துலேயுமே இப்படியே இந்த வாளியிலேயே நீங்கள் போடலாம். என்ன சின்ன சாடியாக இருந்தாலும் மற்றது இங்காலே நீங்கள் பார்க்கலாம். என்னென்று சொன்னால் இங்காலே சிவர் சேர்த்து வச்சிருக்கு. என்ன சிவரோடி என்று சொல்லிக்கல வெக்கைக்கு இந்த சிவருன்ற சூட்டையுமே வச்சிருக்கிறபடிக்குனால தக்காளிக்கு கொஞ்சம் வெக்கையாக இருக்கும். அப்போ வடிவாக காய்க்கும். ஆனால் நான் ஒரு நாளும் இப்போ கண்டு வாங்கினறேன் என்னென்னு சொன்னால் எந்த பழம் வேணுமோ அந்த பழமாக அங்கே கடையில் சாப்பிட்றதுக்கண்டு வாங்குவேன். அதுன்ற விதியை போட்டோன்னா உடனே முளைக்குது. அப்படித்தான் செய்தேன் நான். இதுக்கு கண்டா வாங்கி அப்படியே நட்டுருக்குறீங்க. இப்போ நீங்கள் அடுத்து கறிவேப்பிலையே பார்க்குறீங்க. இதே மாதிரி இன்னும் ஒன்றுமே வச்சிருக்கிறார் அண்ணன். இந்த கறிவேப்பிலை எப்படி எங்கே வாங்கினீங்க, எப்படி உருவாக்கினீங்க? இது முக்கிய மரமாக ஒன்று போட்டுச்சுன்னா பட்டு போய் அதில் வந்த கண்டு தான் இது. அந்த மரத்தில் இருந்து வந்த கண்டு இதில் முளைச்சி வந்தது. விதை மரம் பட்டு விதை இல்லை. அந்த மரத்தில் இருந்து முளைச்சி வந்தது. இது ரெண்டு மாதிரி முளைச்சி பேர் ஒரு மாதிரி இடையில பேர் முளைச்சி மோர் விட்டா வளருமா? அது நான் பார்த்துருக்கேன். மோர் விடுறது இங்கே வாங்கும். மோர் சாப்பிட்டு மிச்சம் எடுக்கும் தானே மோர் அல்லது தயிர். அதை நான் தண்ணியில் கரைச்சி போட்டு அடிக்கடி கொண்டு விடுவேன். மற்றது அந்த அரிசி கழுவின தண்ணி, உளுந்து கழுவின தண்ணி அதுவெல்லாம் உடனே அந்த கழுவி வந்ததுன்னா ஒன்று வந்து கருவேப்பிலைக்கு விடுறது. அப்போ அன்பர்களுக்கு இது உதவியாக இருக்கும் இந்த தகவல். கருவேப்பிலை நல்லா செழிக்கணும் இதண்டோணும் என்று சொன்னால் மோர் தண்ணி, அதாவது தயிர் மிஞ்சுறதோ அல்லது நீங்கள் டேட் போச்சுதுன்னு சொல்லி தயிர் எடுத்தால் தண்ணியில் போட்டு நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணி போட்டு மண்ணை கொஞ்சம் சாடியா கறிவேப்பிலைக்கு விடலாம். இதுக்கு பூச்சி வருது இல்லையா? ஒரு சில அதுக்கு என்ன செய்யறீங்க? ஒன்றும் செய்யறது இல்லை. எடுக்கல இலை எடுக்கல. அது சமருக்கு பேர் வெளியில வச்சு தண்ணி அடிக்க போயிடும். அந்த நடுவலம் வேறதாண்டு இல்ல சில ஒட்டுற மாதிரி இருக்கு. அது எடுத்து கழுவி போட்டு வச்சா சரிக்கா அப்படியே போகாது. சில பேர் ஒரு ஸ்ப்ரே பண்ணினோம் அது இதண்டு ஒவ்வொன்று சொல்லினோம். நீங்கள் ஒன்றும் செய்ய இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படித்தான் இன்னும் ஒரு சிலர் கண்டா நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அதில் ஒட்டுது பூச்சி வருது என்று சொல்லி அதை நீங்கள் கிச்சனுக்குள்ளே வைக்காம, அதாவது சாப்பாட்டோட கிட்ட வைக்காதீங்கோ. எட்டவா இன்னொரு இடமா வச்சு தண்டிங்கண்டா பிறகு வெயில் வர பிறகு வெளியில் கொண்டு பூச்சி உள்ளுக்க வரும். நான் டக்போர்டில் வச்சுக்கிறோம், எங்களை காய்ச்சல் வைக்கிறோம், கண்ணாடி இருக்கு. ஆனால் அது விண்டர் பூச்சி வருது. அது அந்த பிச்சை விட்டு என்ன கையில் விட்டா அந்த இது தேன் மேலே விட்டு அதுக்கு ஒரு அந்த வேப்பம் இதில் உள்ள ஸ்ப்ரே விற்கிது எண்ணெய் ரெண்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். இது அதை பற்றி தேவைப்பட்டா போல வச்சிருக்கிறேன். நீங்கள் அப்படி செய்யலாம். வேப்ப மற்றது இந்தியாவில் உள்ள ஒரு சில தோட்டக்காரரும் அதை சொல்லி இருந்தவ வேப்பம் எண்ணெய் அந்த இது எடுத்து இதாண்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் வராது. மற்றபடி அது ஒரு சிலர் அப்படியே விடிக்கணும். அது அப்புறம் இங்கே பாருங்க இப்போ முளைச்சி வரைக்கும் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா கிளியராக இருக்குது. மற்றது இது ஒரு கண்டு பட்டு இருந்தேன்னு சொல்லி அதில் இருந்து வந்த கண்டுகள் தான் இந்த ரெண்டு மண்டு சொல்லப்படுது. தாய் கண்டு பட்டுட்டுது 2 பிள்ளை கண்டு வந்துருக்குது. இல்லை நீங்கள் அந்த வேப்பம் எண்ணெய் அந்த இது ஸ்ப்ரே பண்ணலாம். அது விக்கிது. இந்தியாவில் காஷ்மீர்ல இருக்கு அந்த கொட்டை. யாரா இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்தா அந்த கொட்டை எடுக்கலாமே, கருவேப்பிலை கொட்டை காஷ்மீர்ல இருக்காமே, வாங்கலாமண்டோ. இப்ப கூடுதலா எல்லாரும் ஊருக்கு போறார்கள். அத சின்ன கண்டா கொண்டு வரீங்க லக்கேஜ்ல வச்சு கொண்டு போறாங்க. ஒரு சிலர் கொண்டு இல்லாத எப்படி கேட்டீங்கன்னா ஒரு சிலர் கொண்டு வந்திருக்கீங்கன்னா இப்பதான் சரியான ஸ்ட்ரிக்டா இருக்கு. முந்தி நாங்க எல்லாம் மணிவாழை எல்லாம் கொண்டு வந்து நாங்க
தான் கொய்யா கண்டு எல்லாம் கொண்டு இப்ப அதாவது சின்ன கண்டைகளா கொண்டுறது ஆக கவனிக்கிறதுன்னு இல்ல, கனமாக நீங்க கொண்டுறீங்கள தான் பிரச்சனை. 1-2 கண்டா நீங்க பயப்படாம கொண்டுறலாம். எப்படின்னு சொன்னால் அந்த கண்டை மண் இல்லாம வடிவா கழுவி போட்டு கொச்சு தும்புகள்ல சுத்தி போட்டு அதை திரும்ப ஒரு வாழை இலையாலையோ போலியோ வாழை மூடி கட்டி போட்டு ஒன்றுக்குள்ள வச்சு நீங்க பக்குவமா கொண்டு வரலாம். அடுத்து நாங்கள் பார்க்க போறோம். இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது கத்தரி. கத்தரி இதில் இப்படி சாடிகளில் வைக்கிறபடியா வீட்டு தோட்டத்தில் உள்ளவையோ அல்லது பால்கனியில் உள்ளவைக்கோ ஒரு வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்ல போகிறதுன்னா பால்கனிக்காரருக்கும் கூடுதலாக உதவியாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கிறீங்க. இதுக்கு இந்த கத்தரி விதை கண்டா வாங்கினீங்களா, விதை போட்டீங்களா? அல்டியில் கண்டு வாங்கிட்டீங்க விதை. ஓகே. இங்கே சூப்பர் மார்க்கெட்டுகளில் அதாவது எரேக்கா, அல்டி, லீடு எல்லாத்துலேயுமே விற்கும். என்ன 3ஆம் மாதம் இதை வாங்குறீங்க போட்டு எந்த மாதம் நீங்கள் அது வளர்ந்து காணக்கூடிய அளவுக்கு நடலாம்? 5ஆம் மாதம் நடலாம். 3ஆம் மாதம் நீங்கள் விதை போட்டால் 5ஆம் மாதம் நடுறது வந்துடும். அப்போ இதுக்குள்ள சாடிக்கு 5ஆம் மாதம் கொண்டுறீங்க. கூடுதலாக செடிகள் அதாவது மிளகாய் செடி, கத்தரி செடி, பாகல் கொடி அதுகள் எல்லாமே 5ஆம் மாதத்துக்கு பிறகுதான் நீங்கள் வெளியில் கொண்டு வரலாம். மற்றதுகள் 5ஆம் மாதத்துக்கு முன்னுக்கு கொண்டு வரப்படாது. வெங்காயம் இதுகள் வேறு, இந்த செடி கொடிகள் 5ஆம் மாதம். சாடியான குளிரும் இருக்கப்படாது. நல்ல ஒரு வெயில் வந்தோடனே கொண்டுறலாம். அதை எடுத்து அங்கால இது கோவா இனம் வந்து தெரியுது. இது கோல்ராவி அதாவது முள்ளங்கி சாடிக்குள்ள நட்டுருக்கு. கொஞ்சம் பூச்சிகள் அரிச்சுக்கிடாக்கண்ணா. கொஞ்சம் அந்த வெயில் குறைஞ்சிதென்றால் பூச்சிகள் வந்துடும். நீங்கள் மண்ணுக்குள்ள உங்களுடைய அனுபவம் என்ன? மண்ணுக்குள்ளையா சாடிக்குள்ளையா நெல்லா வருது? முதல் முறையாக நட்டுருக்குறீங்க. இதான் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது. நீங்கள் யாரெல்லாம் தோட்டம் உங்களுக்கு இல்லை, நிலம் இல்லைன்றவ, பால்கனி உள்ளவ, இப்படியானதை நீங்கள் ஒவ்வொரு சாடிக்குள்ளேயுமே ஒரு சாடிக்குள்ளே ஒரு 4 கத்தரி, இன்னொரு சாடிக்குள்ளே சின்ன சாடிக்குள்ளேயே இதுண்டு அரைவாசி சாடியே காணும். என்ன இன்னொரு சாடிக்குள்ளே ஒரு 4 மிளகண்டு, மற்றது பீட்ரூட்டு, அப்படி ஒவ்வொரு சாடியாக நீங்கள் ஒரு 6-7 சாடி இதில் விட அரைவாசி உள்ள சாடியை வாங்கினாலே தாராளமாக நீங்கள் நடலாம். இதையும் இங்கால தனியாக கூட சின்ன சாடிக்குள்ள வச்சிருக்கிறார். மற்றது அதில் இங்காலே அகத்தி பாருங்க வச்சிருக்குது. எல்லாம் தனியாக கண்டாயின் நடலாம். ஆனால் இந்த 3-4 கண்டண்டு அப்படி சேர்த்தும் ஒரு சாடிக்குள்ள நட்டுருக்குது. நெல்ல வெயில்னு சொன்னால் நிறைய சடைச்சு கொத்தா அதாவது அடுக்கடுக்காக கூடுதலாக இலை வரும். இப்போ இப்படி வந்திருக்குது. மற்றது அங்காலே ஒரு சாடிக்குள்ள மிளகண்டு, மற்றது பசலிக்கும் இருக்குது. இது கூடவே நாங்கள் இப்போ இல்லை ஒரு கறிக்கிறக்கைக்குள்ளேயோ அல்லது ஒரு சலாட்டுக்குள்ளேயோ போடலாம். அந்த துளசி இனங்கள் சேர்ந்த மாதிரி அதிண்ட பலன் இதில் கிடைக்கும். இது பிட்டசிலி. இங்கே பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் சலாட்டுக்கு போடுற சலாட்டுக்கு கூடுதலாக தக்காளி பழத்தோடையோ என்ன சலாட்டாக இருந்தாலும் அதுக்குள்ள இலைய கிள்ளி வடிவாக கழுவி போட்டு போடலாம். பச்சையாக அப்படியே சேர்த்து சாப்பிட்றது. அந்த ரோசா கண்டு என்ன கலர்? உண்மையிலேயே மஞ்சள்லாம் கலர். அதான் மஞ்சள் கீழே அந்த மொட்டா இருக்கிறது மஞ்சள் கலர். விரிஞ்சு வரைக்க மஞ்சளா இருந்து தானா மாறும். ஒரு அந்த மஞ்சள் எடுபட்டு ஒரு வெள்ளை கலர் மாறி இருக்கு. கையில வச்சிருக்கிறது உங்களுக்கு என்ன மரம்னு தெரியுதா? பலாமரம். பலாமரம் கண்டு தான் இதில் இருக்குது. எப்படி என்ன இந்த பலாமரம் உருவாக்கினீங்களா இல்லை இது வாங்கினீங்களா? சாப்பிட்டு அந்த விதியை போட்டு முளைச்சிருக்கு. பிலாப்பழம் வாங்கி அதை இந்த போட்டுருக்குறீங்க. கொம்போஸ்ட் போட்டா தானா முளைச்சி வந்து நீங்களா போடலையே, அது தானா கொம்போஸ்ட் எரிஞ்சு விட்டா போட்டு. அதுதான் நான் இப்போ 2-3 காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் சாப்பிட்றது என்ன பழமோ நீங்களா கஷ்டப்பட்டு போட்டால் அது உருவாகாது. ஆனால் கொம்போஸ்டில் போடுறது எல்லாம் புது விதமாக எல்லாமே முளைக்கும். மாமரங்கள் எரிஞ்சு கொம்போஸ்ட் போட்டாலும் பப்பா மரம் கணக்க மரம் வந்து இல்லை. எனக்கு 1 வருஷம் ஆச்சு.
ஒரு வருஷம் ஒரு சமம் இந்த சமம் ஒரு சமம் தான் அப்ப விண்டருக்கு உள்ளுக்க வச்சுட்டு கொண்டு வாரீங்க. பயப்படாம அன்பர்களே, நீங்களும் பலாமரம் வச்சு பார்க்க உருவாக்கலாம். அதாவது நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டா இடக்கிட சமருக்கு வர்றதானே கடையாளுக்கு வருது. அந்த இதை நீங்க அப்படியே போட்டது, அதாவது கொம்போஸ்டுக்குள்ள போட்டது வந்திருக்கு. மற்றது இதுல பார்த்தா நீங்க குடிக்கலாம். உண்மைதான். இது பச்சை கலரா கிடக்கு. மண்டரின் இங்க பாருங்க, இந்த தோடம்பழம் சின்ன தோடம்பழம். இது இந்த காயா இருக்க ஒரு ஒரு ப்ரௌன் கலர் கலந்த, ஒரு பச்சையும் ப்ரௌனும் கலந்த மாதிரி இருக்குது. மற்றது இது பச்சை, இது இந்த சின்ன சாப்பிடலாம் தானே. புளி அப்ப தேசிக்காய் மாதிரி பாவிக்கலாம் புளிக்கு. நிறைய காய் இருக்கு இங்க பாருங்க, நிறைய காய். ஆனா மருந்து ஒன்றுமே இல்லையா? ஆமாண்ணா நல்லா காய்க்குது, காய்க்கும். இது வேறையாப்பா, இது வேறு அது வேற. இப்போ நாங்கள் சரி தோடம்பழம் ஒவ்வொரு வகையானதும் பார்த்துருந்தோம். இப்போ வேப்ப மரம் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் வேப்ப மரம் பார்க்குறோம். என்னென்ன ஒரு இலையும் காணையில், ஆனால் இப்போ தான் குறுத்து வச்சு வந்தேன். உள்ளுக்கு இருந்தது வெளியில் எல்லாம் கொட்டிட்டு திரும்ப முளைச்சி வருது. இப்போ நான் மண் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இல்லாட கிழங்கு கட்டு வச்சு முந்தி மேலே மட்டும்தான் அந்த ஒரே மரமாக தான் வந்தேன். கிள்ளி விட்டேன், மேலே முடிச்சு போட்டேன். இப்போ இல்லாட கட்டு வச்சு வளருது. கூடுதலா அந்த வேளாண் செய்ய வேணும். ஒரே தான் வந்ததுல ஒட்டி போட்டேன் மேல. இப்போ இல்லை ஒவ்வொரு கணு இதுகளுக்கு எல்லாம் வந்து முதல் சொன்னீங்க உள்ளுக்கு இருந்து வெளியில கொண்டு வந்தோடனே இடம் முழுக்க கொட்டிட்டு இருந்தீங்க. அந்த இடம் மாற்றம் பண்றோன்னே இனி இது இப்படியே இனி உள்ளுக்க கொண்டு போய்க்கல. அப்புறம் ஒரு இடமாற்றம் இருக்குது தானே. ஆனா பெரிய அளவுல கொட்டினாது. ஆனா சின்ன சாடியா வச்சிருக்கீங்க, சின்ன சாடி வச்சிருக்கிறீங்க. போக 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 பெரிய சாடியா மாத்தலாம். இப்படி வேப்ப மரம் வீட்டுக்கு வைக்கிறது வீட்டுக்கு சுவாத்தியத்துக்கு நல்லம், வீட்டுக்கு நல்லம் என்று சொல்லப்படுது. கிள்ளி விட்டாதான் கட்டு வைக்குவேன். நீங்க நிறைய கிள்ளி விட்டுருக்கீங்க, கட்டு கட்ட 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 வருது. நீங்க ஒரே மரம் நின்ற ஒரே மரம் இப்படித்தான் நின்ற ஒரு தடியை தான் வந்த மேலே நான் நடையில் உள்ளி விடு. சுவர்காரர் நான் நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் டீ போட்டு குடித்தா நல்ல மண்டு நல்ல கசப்பு இருக்குது தானே. அது நல்லா குடிக்க விரும்புகிறவ போட்டு குடிக்கலாம் டீகள். இதண்டு நல்ல குருத்திலையாக வருது. மற்றது மணிப்புலான் வீட்டுக்கு நல்ல மண்டு சொல்லப்படுது. வீட்டில் செல்வம் கொளிக்கும் என்று சொல்லப்படுது. அதை சரியான முறையில் பேண வேணும். உங்களுக்கு என்ன மாதிரி என்ன நல்லா இருந்தது. நான் இப்போ பெரிய மரம் வெட்டி சின்னதாக்கி போட்டேன். சின்னதாக்கி போட்டு வேற சாடிக்கு மாற்றி மண் மாற்றி சின்ன வச்சு இப்போ வட்டப்பட்டு வெள்ளம் என்ன. இப்போ செல்வம் கொளிக்கும் என்று சொல்லி ஒரு வசனம் கேட்டேன். அது எப்படி உங்களுக்கு இருக்குது? அது நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. இல்லை அதுதான் நிறைய பேர் சொல்லி நம்பில்லை. அது உண்மைதான். வெட்டக்கூடாது, காசு போடுவோம். அதை தேய விடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் அதை உங்கள்கிட்ட அந்த வார்த்தையை கேட்டேன். நல்லா வளர்ந்து நல்லது. சின்ன மாற்றி வச்சு சின்ன சாடி குத்து வச்சு வச்சு வளர வரும் இதாண்டு. அப்ப எல்லாருமே வெட்டி தண்ணிக்கு வச்சாலும் 3 ரூபாயில வந்து சில பேர் அப்படியே டிசைனா கோலுக்குள்ள கட்டி விட்டாங்க. அது நல்ல வெளிச்சம் உள்ள இடமெண்டா வேற. நீங்கள் அல்லது இப்படி ஒரு இடமாயே அடக்கமா நீங்கள் உருவாக்கலாம். என்னடா ஒன்று மட்டுமில்லை, நிறைய அதாவது மூலிகைகள் சம்பந்தப்பட்டது இப்படியானது. மற்றது வெத்தில கொழுந்து கூட நீங்க நடலாம். வெத்தில கொழுந்து கூட ஒரு 2 கணு 3 கணு உள்ளது. 2 கணுவே குறைஞ்சது காணும். நீங்க எடுத்து நுள்ளியோ பேரட்டையும் கிடைக்கும் மட்டும் சொன்னா கொண்டு வந்து தண்ணிக்குள்ள வச்சால் வரும். அதை நீங்கள் பிறகு உருவாக்கிட்டு இப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம் இந்த ரோசா பூ எப்படின்னு சொல்லி. இந்த ரோஸ் கலர் தான் இந்த ரோசா பூ. ஆனால் இதில் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளையாக மாறி வந்துட்டு தான். நான் நினைக்கிறேன் ஒட்டு ரோசாவோ அல்லது தானாக மாறுது. இதெல்லாம் ஒரே முழுக்க ஒரு மாதிரி தான். இங்கே பாருங்க ஒரே கண்டு தான், ஆனால் நல்ல வடிவாக இருக்குது. வாசமா ஆனால் தடி வச்சு உண்ணா முளைக்கும். என்ன முளைக்கும்? தடி வெட்டி முளைச்சு. ஆனால் 10 இப்போ நாங்கள் வாழையை பார்த்துருக்கோம். இந்த வாழை பற்றி வெட்டிக்கிட்டு வந்து அக்கா சொன்னவா இங்கே 5 சீப்பு இருக்கு. 1 2 3 4 5 5 சீப்பு இருக்கு. ஆனால் பெருக்குதோ என்னன்ட்டு பார்ப்போம் விட்டு. இனி இந்த வாழை இனி திரும்ப அடுத்த வருஷம் அதை விட்டு அவ்வளோதான். என்னன்ட்டு இப்போ இந்த வாழை இதுகளை பாதுகாக்க போறீங்க? படத்தில் போட்டு கட்டி மூடி வைக்கிறது. மூடி கட்ட போறீங்க.
அப்படியே தடி ஊண்டி அப்படி தடி ஊண்டி ஒரு பேக்கில் போட்டுட்டு பேக்கில் பழத்தில் போட்டு கட்டிக்கிட்டா சரி. ரெண்டு போட்டுருக்கு அதுக்கெல்லாம் குளியல் எல்லாம் எடுப்பீங்க. பழத்தில் எடுக்கலாம். மற்றது வைக்கலன்னு சொன்னா வைக்கலாம் போடலாம். ஈஸி. வைக்கலாம் போடலாம். வைக்கலும் ரெசிபோமும் வச்சு காட்டலாம். என்ன ரெசிபோம் இந்த மற்றது இந்த இலையில அப்படியே கிணிக்க அந்த மடிச்சு விட்டா சரி. வெட்டி எடுக்காம இந்த இதோட இப்படியே எல்லாத்தையும் இந்த இதுல ஒரு வெட்டிட்டு இப்படி மடிச்சு மடிச்சு விட்டால் இன்னும் மரத்தோட அப்படியே நிக்கும். போட்டு பழத்துல போட்டு வருவாங்க. சரி சரி. அதுக்கு மேல முளைச்சி வந்தா இந்த வளவம் ஒரு மீட்டர் வைக்கிறதுக்கு பேக்கில் போட்டு மூடி வைக்கிறீங்க. ஏன்னா இந்த இலையையும் வெட்டி உள்ளுக்க விடணும். இதை வெட்டி வெளியில எடுக்கப்படாது. என்று சொன்னா எவ்வளவு தூரம் நாங்கள் மேலே மட்டும் அதை மூடி பாதுகாக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அடுத்த வருஷம் வேலைக்குள்ள போட்டுடும். வேலைக்குள்ள போட்டா இந்த சீப்புகள் கூட பெருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் இப்போ நாங்கள் இன்றைக்கு அகத்தி மரத்தை தான் மெயினாக பார்த்துருக்குறோம். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நானுமே முதல் தடவையாக இந்த முறை அகத்தி தான் வச்சுருந்தேன். இங்கே இருந்து தான் எடுத்து கொண்டு போனேன். அதனால் எல்லோருக்கும் கிடைக்காத அன்பர்களுக்கு பிறகுமே எங்கே எடுக்கலாம்ன்ட்டு நாங்கள் பகிர்ந்து கொண்டோ கொடுத்து மாறலாம். அதனால் எப்படி வளர்ந்துருக்குது என்று சொல்லியும் அடுத்த முறை இதை விண்டருக்கு உள்ளுக்க வச்சு எடுக்கிறதாயும் இருக்கிறோம். அடுத்து மற்றது என்னென்னு சொல்லி பார்த்தா நான் அடுத்த முறை அதை காட்டுவோம் என்னன்னு சொல்லி வந்திருக்கா இல்லையாண்டு. பால்கனி உள்ளவைக்கு இந்த காணொளி கூடுதலாக பயனளிக்கும்ன்றதான் என்னுடைய நான் கண்ட அனுபவத்திலே. அதுக்கேற்ற மாதிரி அண்ணா வச்சிருக்கிறபடினால பால்கனிக்காரருக்கு எல்லாம் உதவியா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? எல்லாரும் பால்கனி இருக்கிறவையும் தோட்டம் செய்ய விரும்புவினும் தானே. ஆனபடியா இப்ப சாடிகளுக்குள்ள மண்ணை போட்டு பால்கனிலேயே இப்ப எல்லா ஆக்களும் தோட்டம் செய்து தங்களோட அதுல இருந்து எடுத்து பிரயோசனப்படுத்துறேன். ஏன்னு சொன்னா பால்கனிக்காரருக்கு கேட்டேன், நீங்க எல்லாம் வீட்டு தோட்டங்களை தான் காட்டுறீங்க, எங்களை பால்கனிக்காரருக்கு ஒரு இது நீங்க சொல்ல கொள்ள இல்லையாட்டு. உண்மையில இது பால்கனியில செய்யறதுக்கே சரி. இப்ப பால்கனியில வைக்கிறத இங்கால வச்சிருக்கு, அவ்வளவுதான். இப்போ கருவேப்பமையில் அந்த அகத்தி அப்படியான அந்த இங்கே கிடைக்காத விலை கூடின சாமான்கள் அப்படியான பயிர்களை பால்கோனில் வச்சு உண்டாக்கலாம். இதாண்டு இப்போ கத்தரி மிளகாய் எல்லாம் ஒவ்வொரு சாடிகளுக்குள்ளேயுமே ஒரு 4 கண்டா விதிகள் எடுக்கிறது மிளகாய் வைக்கலாம். இத்தோட இன்றைக்கு இந்த காணொலியை நாங்கள் முடித்துக்கொள்கின்றோம். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களோட கேள்விகளுக்கு என்னென்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற இதுகளை நாங்கள் தயார் பண்ணி உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. அண்ணாக்கு மிக்க நன்றி. விழாப்பழம் காய்ச்ச உடனே வீடியோ எடுப்போம். உண்மைதானா?